Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World anime ஓடிய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதுல வரக்கூடிய புது கேரக்டர்ஸ், அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாரும் யார் என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லங்க. எப்பயும் போல தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே கில்டு மாஸ்டர்ங்க பாருப்பா, நீ சாரியில மட்டும் அவங்க கிட்ட ஒப்படைக்கலனா கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய போர் வரும். அதனால அவங்க கிட்ட ஒப்படைச்சிருப்பா, இல்லனா பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அதாவது ஆல்ரெடி அந்த எல்ஃப்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணும்போது சாரியில என்னால உங்க கூட வர முடியாது, நான் இவங்க கூட தான் இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயத்துல நினைச்சு பார்த்துட்டு செம காண்டாகி இவனுடைய பொட்டம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பவர்ல வெளியில வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க இவன் டக்குன்னு எழுந்து நின்னுங்க, பாருங்க யாரு என்ன பண்ணாலும் சரி சாரியால் நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா அவளுக்கு எங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது அவளை யாராலுமே இங்க இருந்து வெளுக்கட்டாயமா இழுத்துட்டு போக முடியாது. சப்போஸ் அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த எல்ஃபின் கிங்டத்தை கூட அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சாரியில பார்த்து, ஹே சாரியல், உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நான் என்ன பண்ணாலும் என் கூட இருப்பியான்ற மாதிரி கேட்கவும் இவன் ஆமா உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இங்க இருந்தா தான் என்னால ஃப்ரீடமா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே, அப்பனா உன்னுடைய ஃப்ரீடம்காக நான் யாரை வேணாலும் எதிர்த்து நிப்பேன். இருந்தாலும் உன்னோட நாட்டை சேர்ந்தவங்க எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. அதனால இதுக்கு முன்னாடி போர்ல கலந்துகிட்ட யாராவது ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க கிட்ட சில இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல சில்வி இவங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு எனக்கு ஒருத்தர் தெரியும் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா என்ன அந்த இடத்துல நீ ஒரு டீமன் லார்டுன்றத மட்டும் சொல்லிடாத பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இவங்க பார்க்க போற ஒரு ராயல் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவருக்கு டீமன் லார்ட சுத்தமா பிடிக்காதுன்றதுனால ஃபாலன் ஆர்மியை சேர்ந்து எக்கச்சக்க பேரை ஒரே ஆளா நின்னு போட்டு தள்ளி இருக்கிறாருன்னு சொல்லவும் ஹீரோக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஏன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு சொல்றாங்க இல்லையா, அதனால அவருடைய பவர் எங்களுக்கு செக் பண்ண மாதிரி செக் பண்ணி பாத்திருக்கலாம்ன்ற மாதிரி கேட்கவும் இல்லப்பா அவர் ஒரு ஹீரோன்றதுனால அவருடைய பவர் இது வரைக்கும் நாங்க செக் பண்ணி பார்த்தது கிடையாது, ஆனா அவர் டீமன் லார்ட கொல்லணும் அப்புறம் ஃபாலன்ஸ கொல்லணும்ன்ற அளவுக்கு வெறி பிடிச்சி தெரியக்கூடிய ஒரு சைக்கோபாத்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நீ பேசும்போது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, இல்லனா அவர் ஒரு சைக்கோபாத்தா மாதிரி ஒன்னு போட்டு தள்ளிடுவார்ன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கோட உள்ள வந்து பார்க்க உண்மையாவே இவங்க பார்க்க வந்தவர் சைக்கோ மாதிரி உட்கார்ந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால இவரை பார்த்த உடனே சரி ஓகே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடக்கூடாது தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. கில்டு மாஸ்டரா இருக்கக்கூடிய சில்வியும், ஹே கேல்பர்ட், நீங்க கேட்ட மாதிரி இவங்க கிட்ட போயிட்டு அந்த விஷயத்துல அதுமே சொன்னேன், அதை கேட்டது இவங்க பரவாயில்ல நாங்களே சமாளிச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றதா தெரியல, அதனால உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் இவரும் சரி ஓகே அப்பனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இந்த போர்ல தேவையில்லாம மக்கள் சாவக்கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்கேத்த மாதிரி இவங்களும் இந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன், பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேரு கேல்பர்ட், நான் ராயல் கேபிட்டலுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த சிட்டியோட லார்டுன்ற மாதிரி தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. இவங்களும் என்னுடைய பேரு ரேமுங்க, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்வென்ச்சரா மாதிரி என்னுடைய வேலையில எதுவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ என்னுடைய பேரு சாரியல்ங்க, நான் இப்பதான் அட்வென்ச்சரா மாறணுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது நம்ம டியோல என்ன சொல்ல போறான்னு பார்த்தா இவன் வாயை முடிட்டு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். ஏன்னா இவன் எப்பயுமே வாயை திறந்து தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க பார்த்தாலே டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்ன்ற தான் வார்த்தை வரும். அதனாலதான் இப்ப நான் அந்த டீமன் லார்டுன்ற பேரை சொல்றதா இல்ல ஜஸ்ட் என்னுடைய பேர் மட்டும் சொல்றதா, இப்ப நான் எதை சொல்ல போறேன் எனக்கே தெரியல என்ற மாதிரி குழப்பத்தில் நின்னுட்டு இருந்தவன் டக்குன்னு என்னுடைய பேரு டியாப்லோ, நான் ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே செமி ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா இவன் மட்டும் டீமன் லார்டு சொல்லி இருந்தா கண்டிப்பா இவர் கத்தி எடுத்துட்டு வந்து ஒரே அடியா போட்டு தள்ளி இருப்பாரு. அதனாலதான் தப்புச்சண்டா சாமின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே இவனும் அப்படா நான் இப்படியே ஒரு வழியா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி இவரே இவனை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ டீமன் லார்டு சொல்லிட்டு இருக்காமே அது பத்தி எனக்கு டீடைலா கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கவும், ஓ அப்பனா என்ன பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, ஆமா நான் ஒரு டீமன் லார்டுன்னு சொல்லி வார்த்தையை விடவும் இவங்க எல்லாருமே இல்ல சார் இவன் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான், இவன் ஒரு அட்வென்ச்சரா மாறினதுல இருந்து நான் டீமன் லார்டு இவனு சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் நீங்க பெருசா கண்டுக்காதீங்க சார்ன்ற மாதிரி கத்தவும் இவரும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இருக்குல்ல அதை திரும்பி பாருங்க, இதுதான் இந்த நாட்டோடைய வரைபடம், இதுல சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காட்டுக்குள்ளதான் எல்ஃபின்ஸ் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துக்குள்ள யாராச்சும் போனாலும் சரி இல்ல அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் சரி அந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு அசால்ட்டா அவங்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது என்னுடைய மொத்த படையை நான் அந்த இடத்துக்கு அனுப்பி போர் பண்றதுக்காக அனுப்புனா அவங்க அசால்ட்டா எல்லாருமே போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னுடைய படைக்கு வரக்கூடாதுன்றதுனாலதான் இந்த விஷயத்தை டைரக்டா உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டன்ற மாதிரி சொல்லவும் இவன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அப்பனா நாங்க போய் சண்டை போட போனோம் அந்த இடத்துல இறந்து போனோம் இதுதான் உங்களுடைய பிளான்ன்ற மாதிரி கேட்க, ஹே தம்பி உனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லனா அப்புறம் எதுக்கு இவளை நீ கூட வச்சுக்கிட்டு இருக்க, பேசாம அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு, அப்படி நீ ஒப்படைச்சிட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை இல்ல அவங்க நாட்டுக்கும் பிரச்சனை இல்ல, எல்லாமே சுமூகமா போயிடுன்ற மாதிரி சொன்னாலும் டியாப்லோ கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா இவளுக்கு இவங்க கூட தானே இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது, அதனால என்ன வேணாலும் சரி இவளை நான் அவங்க கூட அனுப்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவரு கொஞ்சம் கூட இவனை நம்பாம இங்க பார்மா சாரியல், இப்ப நான் உன்கிட்ட டைரக்டா கேட்கிறேன் உனக்கு என்ன தோணுது, அவங்க கூட போகணும்னு தோணுதா இல்ல இங்க இருக்கணும்னு தோணுதா, ஏன்னா நீ அங்க போனீங்கன்னா ராயல் பிளட் சேர்ந்தவன்றதுனால உனக்கு எக்கச்சக்கமான மரியாதை கொடுப்பாங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஆனா இங்க இருந்தீனா நீ சாதாரண ஒரு அட்வென்ச்சரா
இருந்து ரொம்பவே கஷ்டப்படணும். அதனால நீனே சொல்லுமா, அவங்க கூட போறியா இல்ல இங்கே இருக்கிறேன்ற மாதிரி கேட்க, இவ அடுத்த செகண்டே இல்ல அவங்க கூட போக முடியாது, இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா ராயல் பிளட்ல இருந்தா எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும், அங்க எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வழக்கப்படி இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வேற இருக்குது. அதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல, எனக்கு அட்வென்ச்சரா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஓகே நீ சொல்ற பதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ராயல் பிளட்ல பிறந்தவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சாதிக்கணும், நான் பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க டியாப்லோவும் சரி சரி ஓகே ஓகே நீங்க பட்டியும் பாராட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்கறதுக்காக நாங்க வரல, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இதுல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது எல்லாத்தையுமே பாக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். அதனால ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனா சொல்லுங்க, அதை கேட்டு நாங்க கிளம்புறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு அதுக்கு என்னப்பா எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக ராயல் கேபிட்டல்ல இருந்து உங்க கூட ஒரு நைட் கூடவே வருவாங்க. ஏன்னா நீங்க இப்ப சண்டை போட போறது எல்ஸ் கூட, சோ அப்படி இருக்கும்போது உங்களை நோக்கி பெரிய பெரிய ஆபத்துலாம் வரும். அதனாலதான் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நைட் நாங்க உங்க கூட அனுப்ப போறோம்னு சொல்லப்போம் கதவை திறந்துகிட்டு யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா ராயல் கேபிட்டலுடைய படையில இருக்கக்கூடிய ஆலிஷா என்ற ஒரு நைட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாளான்றத நம்ம ஹீரோவால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன்னா அந்த நைட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கம்மியான பவர் லெவல் இருக்கவங்களுக்கு என்னைக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இவன் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு இவன் ஓடி வந்து நம்ம ஷாரியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹே ஷாரியல் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா நினைச்சதுன்னா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும், ஆனா நான் சாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் இல்லையா. அதனாலதான் உன்னை பார்க்கும்போது அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்லோ மட்டும் போச்சு எல்லாம் போச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்ததுமே சேரல்ட்ட பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ரெம் அப்புறம் கில்ட் மாஸ்டர் எல்லாத்தையும் பேசி ஒரு கேங்காவே ஃபார்ம் ஆயிட்டா. அதனாலதான் இவங்களுடைய கேங்க பார்த்துட்டு ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மள கண்டிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. டக்குனு ஆலிஷா இவங்கிட்டயும் வந்து சார் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு இம்பீரியல் நைட்டா மாறினதுக்கு அப்புறம் முதல் முறையா எனக்கு கொடுத்த வேலை இதுதான். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்ற மாதிரி கேட்க இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ராயல் நைட் பொசிஷன்ன்றது ஒன்னும் சாதாரண பொசிஷன் கிடையாது, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அப்படிப்பட்ட அந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா. அதனாலதான் இப்ப நம்ம என்னத்த சொல்றதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனு ஒரு மாதிரி பாவமா பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் சரி ஓகே அதுக்கு என்ன தாராளமா எங்க கூட இரு, நான் சொல்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீ எனக்காக செய்யணும்ன்ற மாதிரி சொல்ல இவனோ ஓகே சார் இதுக்கப்புறம் உங்களுக்காக எல்லாத்தையும் நான் செய்யணும்ன்ற மாதிரி சந்தோஷமாயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு இவன் பட்டியும் வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா எங்க போறான் எதுக்கு போறான்னு தெரியல. அதனால என்னப்பா எங்க இப்படி வேகமா நடந்து போயிட்டு இருக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும் ஒண்ணு இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஸ்மித் கடைக்கு போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்பன் வாங்க போறன்ற மாதிரி சொல்லவும் ரொம்ப கொஞ்சம் குழப்பத்தோட என்னப்பா இன்னொரு வெப்பனா உங்ககிட்ட தான் ஆல்ரெடி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது, அது இருக்கும்போது எதுக்கு இன்னொரு வெப்பன்ற மாதிரி கேட்க இவன் இல்லப்பா ஜஸ்ட் எனக்கு வாங்கணும் தோணுச்சுன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். பட் உண்மையாவே இவன் வாங்க போறதுக்கு காரணமே இவனுடைய வெப்பனுடைய ஹை பவர் தான். ஏன்னா இவனுடைய வெப்பன் மூலமா இவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மேஜிக் அட்டாக்கே ரொம்ப பெரிய டேமேஜ் கொடுக்குது. அதனால அதை வச்சு நான் எங்கேயாவது போய் அட்டாக் பண்ணும்போது நான் தெரியாதனமா யாராச்சும் ஹர்ட் பண்றது அந்த பொண்ணு பாத்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் லோ பவர்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை இப்ப நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் கடைக்கு போயிட்டு இவனுக்கு தேவையான ஒரு ஸ்பியர் வெப்பனை வாங்கிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த வெப்பன் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்குது அண்ட் அதே நேரத்துல அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டாவும் இருக்குது. அதனால எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சடனா சேர இல்ல நினைச்சான்னு தெரியல. சரி ஓகே நீங்க வாங்க வேண்டியதுல வாங்கியாச்சுல, கொஞ்ச நேரம் இங்க போய் நம்ம சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியா மினிடி ஓடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் இந்த இம்பீரியல் நைட்டும் சரி இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போலான்னு பார்த்தா டக்குனு உங்களுக்கு மீடி ஒரு ஸ்மோக் பாம்பு யாரோ ஒருத்தவங்க போட்டு இந்த இடத்த மொத்தமா புகையா மாத்த உள்ள இருந்து சாரியல் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் நம்ம டியாப்லோ கேட்டிருக்கோம். அதனால டக்குனு தன்னுடைய ஸ்பீர் மூலியமா இங்க இருக்கக்கூடிய புகையை எல்லாத்தையுமே நீக்கிட்டு பார்த்தா சாரியல் ரெண்டு டம்மி ஹியூமன் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இவங்களை சமாளிக்கிறதுக்காக பவுண்டி ஹண்டர்ஸ் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு எல்லாருமே நம்ம டியாப்லோக்கு கொசு மாதிரி தானே. அதனால யாரா நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணவும் பெருசா ஒன்னு அடிபடாம நாக் அவுட் ஆற அளவுக்கு அடி வாங்கி கீழே விழுந்துட்டானுங்க. ஏன்னா இது ஒரு லோ பவர்ல இருக்கக்கூடிய வெப்பன் தானே. அதனால சரி ஓகே இந்த வெப்பனுடைய பவர் நல்லா தான் இருக்குது, இதை வச்சு எப்படியாச்சும் அவனை காப்பாத்துறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இன்னொருத்த வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள இந்த நைட் கூடவே இருக்கிறான்றதுனால தடுத்துட்டு அவனை தொடுனா என்ன தாண்டி தொடுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொருத்தவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே கழுவுற மீன்ல நழுவுற மீன்றான்னு சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா இவனுக்கு பிண்டி ரொம்ப வந்து நின்னுக்கிட்டு கொய்யால நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரலன்னா நாங்க ஜாலியா ஷாப்பிங் பண்ணிருப்போம்டா, ஆனா நீங்க குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கன்னு புடிச்சு போட்டு அடி அடி அடிக்க ஆலிஷா டக்கு நீங்க பாருங்க டியாப்லோ நாங்க இவங்களை சமாளிச்சுக்கிறோம், நீங்க போயிட்டு எப்படியாச்சும் சாரியில காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே நீங்க இவங்களை கவனிச்சுக்கோங்க நான் எப்படியாச்சும் அவளை போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன்னு தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்ததும் டம்மி ஹியூமன்ஸ் டேய் டேய் வேகமா ஓடுறா அவன் வேற பின்னாடி துரத்திட்டு வந்தான் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான்ற மாதிரி கத்திக்கிட்டே ஒரு சந்துக்குள்ள ஓடவும் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அவங்களை காப்பாத்துறது என்னுடைய கடமைன்னு டக்குனு இந்த ஹீரோ எமில் பயபுல குறுக்க வந்து டபுள் ஸ்பிளாஷிங் யூஸ் பண்ணி இவளை காப்பாத்திட்டான். ஏன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்த மத்த எல்லாருமே ஒரே இடத்துல பிடிச்சு கட்டி போட்டுட்டான். இருந்தாலும் இவன் எப்படி பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டா தேடி வந்து ஹெல்ப் பண்றான்றது இவங்களுக்கு தெரியல. அதனால உண்மையை சொல்லி எப்படி எங்களை எல்லாரும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கேட்க இவனுக்குள்ள நின்னுகிட்டு அது ஒரு சீக்ரெட் என்னன்னா என்னுடைய ஸ்மெல்லிங் எபிலிட்டி அதிகம்ன்றதுனால பொண்ணுங்களுடைய வெறும் ஸ்மெல்ல வச்சு அவங்க கஷ்டத்துல இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்க
இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சிருவேன், அது மூலமா தான் உங்களை கண்டுபிடிச்சன்ற மாதிரி ஒரு கிரீப்பியான பதில சொல்லவும் டியாப்லோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இப்ப நீ என்னடா சொன்னன்றது லைட்டா கொஞ்சம் முறைக்கவா, இதுக்கெல்லாம் பொசுக்கு நீங்க ஆயுதத்தெல்லாம் தூக்க கூடாது, சும்மா ஜோக்கு சொன்னன்ற பேர் சமாளிச்சுட்டு ஷேரியல் மேல இருக்கக்கூடிய பவுண்டி பத்தின விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம டியாப்லோ தான் ஷேரியல் அனுப்ப முடியாது, இவன் என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவளை கூட்டிட்டு வரவங்களுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் தருவேன்னு சொல்லிட்டு பவுண்டி ஹண்டர்ஸ்க்கு பவுண்டி யாரோ கொடுத்திருக்காங்களாட்டுக்கு. அதனால நீ எனக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிருக்கிறன்றதுனால இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல டெவில் பேஸ், அதனால இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன், இருந்தாலும் இந்த பசங்க என்ன பண்ண போற, ஏன்னா இவனுங்களை நீ இப்படியே விட்டுட்டீங்கன்னா இவனுக்கு திரும்ப வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க, அதனால இவனுங்களை வச்சு ஏதாவது பண்றதுக்கு ஐடியா வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு இல்லப்பா இவங்களை ஒரே ஐடியா எலிமினேட் பண்ணிடலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லப்போ இவனுக்கு செம ஷாக் ஆயிட்டானுங்க. எலிமினேட் மீன்ஸ் இவங்களை கொல்றதுதான், அதனாலதான் இன்னும் எப்படி சொல்லிட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்க. இவன் இல்லப்பா உங்கள்ட்ட ஜோக்கு தான் சொன்னேன், அது மட்டும் இல்லாம உங்களை இங்க நான் கூட்டிட்டு போயிட்டு எப்படி பொண்ணுங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கணும் அவங்களை எப்படி மதிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்லிட்டு இங்க இருந்து இவங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. டியாப்லோவும் சாரியில பாத்தீங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எட்டெல்லாம் போகாத, முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, ஏன்னா எட்ட போனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்குன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே டியாப்லோ இதுக்கப்புறம் நான் கூடவே இருக்கிறேன், இருந்தாலும் எவ்வளவு க்ளோஸா இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸாவா, ஆமாமா ரொம்ப க்ளோஸா இருக்கணும், அப்பனா நான் அவன் கையை பிடிச்சுக்கிட்டு மான்ற மாதிரி கேட்க இவனும் டக்குனு இப்படி கேட்டா சரி ஓகே பரவாயில்ல கை தானே பிடிச்சுக்கொன்ற மாதிரி சொல்லவும் இவனும் ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. இதை பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெமுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது, அதனால நானும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க. இந்த ஆலிஷா மட்டும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நான் ஒரு இம்பீரியல் நைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாரியில தூக்கிட்டு போக விட்டுட்டா இல்லையா, அதனாலதான் நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படி இனிமேல் பண்ண மாட்டேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கவும் நம்ம ஹீரோ ஒண்ணு இங்க பார்ப்பா நீ ஏன் இப்படி குழம்பி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே எதிர்பார்க்கல, அதுக்கு பதிலா எங்க கூட நீ இருந்தா சந்தோஷமா இருப்பன்றதுக்காக மட்டும்தான் உன்னை நாங்க கூட்டிட்டு வந்தேன், அதனால தேவையில்லாம நான் தப்பு பண்ணிட்டேன் விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்காம நீ நார்மலா இருக்கிறதுக்கு பாருப்பா, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நான் தான் டியாப்லோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்ன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க அப்பனா சரி இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருந்த ஹெல்ப் அதிகமா பண்ண போறேன், உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ என்னடா அது நம்ம ஒண்ணு சொன்னா இவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க என்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்க போது இந்த பொண்ணு இவங்க கூட செம பசியில் நின்னுட்டு இருந்திருக்காளாட்டுக்கு. அதனால இவளோட வயித்துல இருந்து கொஞ்சம் சத்தம் வரத கேட்டதும் சரி ஓகே நீ பசியில் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு, அதனால வரியா நம்ம போயிட்டு சாப்பிடலாம், ஏன்னா உன்ன மாதிரி எனக்கும் பசிக்கும்னு சாரியிலும் ரெம்மு இவளை கூட்டிக்கிட்டு சாப்பிடறதுக்காக போய்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வர போகுதுன்னு எனக்கு தெரியல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இவங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே சாப்பிடறதுக்காக சந்தோஷமா கிளம்பி போக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா சாரியில எப்படியாச்சும் அந்த எல்ஃபின் மக்கள் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு விஷயத்தை வேற சாரியில் சொல்லியிருப்பா, ஏன்னா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. சோ அந்த விஷயம் பிடிக்காம தான் மோஸ்ட்லி சாரி வெளியே வந்திருக்கா. ஆனா இவளை திரும்பவும் எப்படியாச்சும் அங்க கூட்டிட்டு போகணுன்றதுக்காக பவுண்டி எல்லாம் வச்சு இவளை தூக்கிட்டு வரதுக்காக பிளான் பண்ணாங்க இல்லையா, அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டீமன் லார்ட் டியாப்லோ இப்ப என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்ன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.